ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கெட்ச் ப்ளஸ் ஒரு வீடியோ விஎஃப்எக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாவோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டோரியாவோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி சூப்பராக ஒரு ஸ்கெட்ச் எஃபெக்ட் உங்களுக்கு நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து வீடியோ பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணி MAST அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நான் இப்போ சொன்ன அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து மேஜிக் ஸ்கெட்ச் அப்படிங்கிற நேமு. ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணால் தான் வரும். ஸோ ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்கும். டெம்ப்ளேட் கிளிக் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், பட் நான் அதை மியூட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எந்த காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாதுன்னு. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வாட்ஸ்அப்லாம் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒன்று இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே வந்து ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அந்த வீடியோ வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும் உங்கள் கேலரியில். நீங்கள் கேலரியில் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இல்லை நீங்கள் இங்கேருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிடுச்சு. இந்த ஸ்கெட்ச் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி அண்ட் டக்குன்னு வந்து இது மாதிரி ஒரு ஜூம் எஃபெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டிக்கல் எஃபெக்ட்லாம் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ வேறு லெவலில் இந்த ஸ்கெட்ச் எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.